சார், இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீசால நிறைய ப்ராப்ளம் இருக்கு. கிரீன் கார்டு, அவங்களோட இமிகிரேஷன், இல்லை ஒரு சிட்டிசன்ஷிப், இது நிறைய பேரை வந்து திருப்பி அனுப்புறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? அது இருக்கு. பட் இப்ப நீங்க வந்து இமிகிரேஷன் எடுத்தீங்கன்னா ரெண்டா பார்க்கணும். அது ஒன்னு லீகல், நீங்க சொன்ன மாதிரி இந்த சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு, H1B, ஸ்டூடெண்ட் விசா, இதெல்லாம் லீகல். இல்லீகல்ல நம்ம ஊர்ல இருந்து 8 லட்சம் பேர் அங்க இருக்காங்க. 8 லட்சம். சில பேர் 7,25,000 சொல்லும். சரி, 7,25,000 வச்சுக்கோங்க. நீங்க இவங்கெல்லாம் ஒரு 20-30 வருஷங்களா போய் அங்கே இருக்காங்க. அதாவது அவங்க விசா எக்ஸ்பயர் ஆயிட்டு அமெரிக்காலே இருந்திருக்காங்க. இப்ப அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுல நிறைய பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு, இமிகிரேஷன் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இது வாங்கியிருப்பாங்க, ஏதாவது பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, ஸ்டே வாங்கியிருப்பாங்க. பட் இதுல 18,000 பேர் வந்து ஃபைனல் டிபோர்டேஷன் ஆர்டர், அதாவது கடைசியா அவங்களுக்கு டிபோர்ட், நீங்க போயே தான் ஆகணும், வேற வழி கிடையாதுன்னு சொல்லி அந்த ஆர்டர் கொடுத்தாச்சு இவங்களுக்கு. அந்த 18,000த்துல போன வாரமும் என்னமோ 104 பேர் வந்தாங்க. இன்னைக்கோ நாளைக்கோ இன்னொரு 200 பேர் என்னமோ வரப்போறான்னு சொல்றாங்க. இதுதான் ஆரம்பம். பட் கண்டிப்பா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும், இந்த 18,000 மட்டும் இல்ல, இந்த 7 லட்சம் சில்லற அவங்களையும் கண்டிப்பாக அங்கேருந்து அனுப்பணும் தான் அவர் உறுதியா சொல்லியிருக்காரு அவங்க மக்களுக்கு. அதை நம்பிதான் அவருக்கு வந்து நிறைய பேர் ஓட்டம் அளிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா அதை செய்வாரு. இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற காரியம் இல்லை. இது 4 வருஷம் ஆகும், 14 வருஷமும் ஆகும். ஆனா இதுக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு.